வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th தமிழ் ஃபஸ்ட் மிட்டம் டேர்ம் எக்ஸாம் 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படிங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது பாருங்கள், அப்புறம் நூல்வெளியில் இருக்கிறதும் பாருங்கள், அப்புறம் புக் இன்சைடும் 1 மார்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. குருவினா நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். நகரம் பட்டை தீத்திய வெள்ளை வைரமாகிறது. இது வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் வச்சா கூட இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக அக்கறாகும். புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைகை, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது. உங்களோட போர்ஷனுக்கு ஏற்ற கொஷின்ஸ் இதில் இருந்ததுன்னா அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், மொழி பயிற்சி இலக்கணம் எவையேனும் 4 விடையளிக்கணும்னு கேட்டிருக்காங்க. மொழியோடு விளையாடு, மொழி ஆள்வோம், அந்த புக் பேக்கில் இருக்க கலைச்சொல் அறிவோம், அது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் தருக எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. வானம் எல்லாம் அருங்கானம்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு புக்கு பின்னாடி இருக்கிறதுலேருந்து தான் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அருங்கானம்னா அருமை ப்ளஸ் காணம்னு பிரித்து நீங்கள் வந்து புணர்ச்சி விதி கொடுக்கணும். ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கருக. கலங்கி பொழிந்தான், இது எல்லாமே உங்களுக்கு புக்கு பின்னாடி இருக்க செய்யுள் பின்னாடி இருக்க கேள்விகள் இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓமை தொடரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. கிணற்று தவளை போல அலைபேசியே சிலர் வாழ்க்கை என்று கிணற்று தவளை போல அறியாமையில் வாழ்கிறார்கள் அப்படின்னு எழுதலாம். அப்படி ஓனா கூட உங்களுக்கு தெரிஞ்சதை கூட எழுதலாம். தமிழாக்கம் தருக. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் அ டோர்வே டு விஸ்டம். அப்புறம் வல்லினமைகளை இட்டும் நீக்கும் எழுதுக. எல்லாமே உங்கள் புக்கு பின்னாடி இருக்கிறத தெளிவாக படிச்சுக்கோங்க. தமிழாக்கம் தருக. ஆர்ச்சு டிப்ஸ்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் சிறுவினாக்களுக்கு விடையளிக்கவும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு செய்யுள் பகுதியிலிருந்தும் கேட்பாங்க, உரைநடை பகுதியிலிருந்தும் கேட்பாங்க, சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பரில் செய்யுள் தனியாகவும் உரைநடை தனியாகவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பு. பேரிடர் மேலாண்மை எழுத சொல்லியிருக்காங்க. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் போது, இது வந்து நீங்கள் ஓனாக ரைட் பண்ணலாம். ஏங்குழியும் நாளற்று இருள் அகற்றும். இடம் சுற்றி பொருள் விளக்கம் தரணும் நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெடுவினா பார்த்தீங்கன்னா தமிழின் சீரிழமை திறம் இழந்து கவிஞர் சிற்பி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இது எல்லாமே படிச்சுக்கோங்க. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்றும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அப்புறம் பொறுப்புணர்ச்சியில் இருந்த உரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலம். இது 3மே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் உரிமை தாக்கம் கதை, சரிங்களா? அப்புறம் ஓங்களிடையே வந்து இந்த மனப்பாட பகுதியை கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு திருக்குறளும் போர்ஷனாக இருக்கும், அதனால் திருக்குறள் யார் யாருக்கு போர்ஷனாக இருக்கோ இம்பார்ட்டன்ட் திருக்குறள் படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ்.